இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 9வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த பகுதியிலே முதல் 7 வசனங்களிலே 5வது வாதையாக மிருக ஜீவன்கள் மேல் கொள்ளை நோயானது வரக்கூடியதாக இருக்கிறது. 6வது வாதையாக கொப்பளங்கள், இது 8ஆம் வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வாதையாக கல்மழையும் அக்கினியும் என்று சொல்லி 13வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையிலும் மோசையின் மூலமாக ஆண்டவர் வாதைகளை கொண்டு எகிப்தியரை இங்கே வாதிக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. பார்வோன் எச்சரிக்கப்பட்ட பிறகு தேவன் கொள்ளை நோயை அனுப்பினார். அது பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒருவேளை ஆந்த்ராக்ஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த நோயாக இருக்கக்கூடும். வயல்வெளியில் இருந்த எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயின என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய அந்த மிருக ஜீவன்கள் எதுவுமே பாதிக்க விடவில்லை. இந்த தீர்ப்பு ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியங்களிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுகிறார். இதில் எல்லா கால்நடைகளும் செத்து போகலை. ஏன்னா 19வது வசனத்தில் திரும்பவும் சொல்லப்படுகிறது, இப்பொழுதோ ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள், வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாக அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லியிருந்தார். அதாவது எல்லா மிருகங்களும் சாகலை, எல்லா வகையான மிருகங்களும் அதாவது இந்த குறிப்பிட்ட மிருகத்துக்கு தான் இந்த வியாதி வந்து செத்துச்சு அப்படின்னு அல்ல, எல்லா வகையான மிருகங்களும் செத்தது. ஆனால் எல்லா மிருகங்களும் சாகலைங்கிறத இந்த 19வது வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. திரும்ப கல்மலையில் அக்கினி பெய்யும்போது உன் வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்கள் சாகாதபடி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கொள் என்று அங்கே மோசையினால் எச்சரிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பஸ்கா இரவிலையும் சில இரவு அந்த மிருகங்கள் கொல்லப்பட்டன என்று 12வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆகவே எல்லாம் என்கிற அந்த 6ஆம் வசனத்தில் வயல்வெளியில் இருந்த எல்லா கால்நடைகளில் எல்லா வகையான விலங்குகள் என்றே பொருள்படும். ஏன்னா அவர்கள் செம்மறியாட்டு கடா, வெள்ளாடு, காளை யாகமையும் அவங்க புனித விலங்குகளாக அவர்கள் கருதி கொண்டு வந்தார்கள். இப்பொழுதோ அந்த தேசம் முழுவதிலும் அழுகிப்போன சவங்கள் அந்த நாட்டு சுற்றுப்புற சூழ்நிலைகளையே அது மாசுபடுத்தி விட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ 6வது வாதை திரும்பவும் அங்கே பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டான். அங்கே திரும்ப 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலும் அங்கே பார்வோன் தன்னுடைய மனசை கல்லாக்கி கொண்டதுனால இங்கே மோசே கரங்களில் புழுதியை எடுத்து அப்படியே வானத்துக்கு நேராக இறைத்த பொழுது அங்கே கொப்புளங்கள் அவர்களுடைய மனிதர்கள் மேலே தோன்றினதை பார்க்கிறோம். மந்திரவாதிகள் மேலேயும் கொப்புளங்கள் வந்துட்டு பார்வோன் தன்னுடைய இருதயத்தை அதிகமாக கடினமாக்கின போது இன்னும் ஆண்டவர் எந்த ஒரு மனுஷன் தான் இருதயத்தை கடினமாக்குறானோ அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்னும் கடினமாக்கி விடக்கூடியவராக இருக்கிறார். இந்த 11வது வசனத்தை நம்ம பார்க்கிற போது மந்திரங்களினால் தப்ப முடியாத மந்திரவாதிகளினுடைய நிர்பந்தமான நிலைமையை நாம் பார்க்கிறோம். அற்புதங்களை செய்ய பயன்பட்ட அந்த மந்திரங்கள் ஆபத்தில் மந்திரவாதிகளை கைவிட்டு விட்டது. மந்திரவாதிகளையும் கொப்புளங்கள் பாதித்த போது அந்த மந்திரவாதத்தையே மதமாக கொண்டிருந்த தேசம் தன்னுடைய நம்பிக்கையில் ஆட்டம் கண்டதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மந்திர தந்திர நம்பிக்கைகள் வீண் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை சில காலம் ஒருவேளை மனிதரை வியக்க வைக்கவும் பிறருக்கு சூனியம் செய்து பணம் சம்பாதிக்கவும் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளவும் தான் அந்த மந்திரவாதங்கள் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவை ஆபத்துகளிலும் இறுதி காலங்களிலும் மறுமைக்கும் கூட அந்த மந்திரங்கள் உதவுவதில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில், நம்முடைய போராட்டங்களின் மத்தியில் மந்திரம் செய்கிறவர்கள், தந்திரம் செய்கிறவர்கள், பில்லி சூன்யம் செய்கிறவர்கள் இவர்களை நாடி சென்று குறிகேட்டு அவர்களிடத்தில் அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து வியந்து
நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கரங்களில் கொடுத்து நம்ம அவங்க சொல்கிற மாதிரிலாம் செய்கிறோன்னு சொன்னால் ஆபத்து காலத்தில், இறுதி காலத்தில், மறுமையில் அவைகள் ஒருபோதும் நமக்கு உதவுவதில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறதற்காகத்தான் இந்த 11வது வசனத்தில் அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகளின் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டாதனால் அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி மந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள் இவைகளை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்மை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறபடியினால் எப்படி ஆண்டவருக்கு கீழாக எல்லா விதமான ராசி பலன்களும் நட்சத்திர பலன்களும் எல்லா விதமான பில்லி சூனியங்களும் சத்ருவின் வல்லமைகளும் பாதங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதோ அதே போல ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிற நம்மை அவைகள் ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. ஆகவே மந்திர வலிமைகளை நம்புவதை எரிந்துவிட்டு நம்ம சத்திய தேவனையும் அவர் தந்த வசனத்தையும் நாம் அணைத்து கொண்டோம் என்று சொன்னால் அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து வல்லமைகளும் ஆண்டவரிடத்தில் உண்டு. ஆண்டவரால் நம்ம ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து இப்போ 7வது வாதையாக அவங்களுக்கு கல்மல அக்கினி சகலவித வாதை என்று 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது, நீ பார்வோனுக்கு எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு, விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னைப் போல வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளாலும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் நான் அனுப்புவேன்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அதாவது சகலவிதமான வாதைகள் என்பது இங்கே ஆண்டவர் முன்பு அனுப்பப்பட்ட கொள்ளை நோயால் பார்வோனையும் எகிப்தியரையும் கொன்று போட்டிருக்க முடியும். ஆனால் இங்கே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையையும் புகழ்ச்சியையும் எங்கும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனை விட்டு வைத்திருந்தார் என்று சொல்லியே நாம் பார்க்கிறோம். பார்வோன் அழிவுக்கென்று முன் தீர்மானிக்கப்பட்டவன் என்பது 16வது வசனத்தினுடைய பொருள் அல்ல. சிலர் தேவனால் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கிறது வேதத்திற்கு புறம்பான ஒரு கொள்கை. தேவனுடைய வல்லமையை எதிர்த்து நிற்க வேண்டுமென்று தீர்மானித்து முடிவு செய்கிற ஒருவனுக்கு என்ன நிகழும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே பார்வோன் இருக்கிறதை பார்க்கிறோம். 16, 17ஆம் வசனத்தில் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம். அவன் அடுத்த வாதில கல்மலை, மின்னல் அல்லது அக்கினிலாம் இடம்பெற்று அந்த தேசத்தில் விழுகிறதை நாம் பார்க்கிறோம். அவற்றோடு இடிமுழக்கங்களும் சேர்ந்து அங்கே எகிப்தில் முழங்கி கொண்டிருக்கிறது. மனிதரையும் விலங்குகளையும் அங்கே அறுவடைக்கு ஆயத்தமாக இருந்த சணல் தாள் மற்றும் வார்கோதுமை ஆகியவையும் அந்த வாதையினால் அழித்து விடப்பட்டது. ஆனால் கோதுமையும் கம்பும் விதைச்சிருந்தாங்க, கதிர் விடாததுனால அவைகள் அழிக்கப்படலை. ஆனால் கோசோன் நாட்டில் குடியிருந்த இஸ்ரவேலர் எவ்விதத்திலும் பாதிக்கப்படலை. பார்வோனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மோசே மன்றாடினான், வாதையும் நின்றது. ஆனால் மோசே எதிர்பார்த்தபடி பார்வோன் இஸ்ரவேலை போக விடுகிறதற்கு எதிராக இன்னும் கூடுதலாக அவன் பிடிவாதமாக இருந்தான் என்று சொல்லித்தான் இந்த அதிகாரம் பார்க்கிறோம். அதாவது திரும்ப திரும்ப அவனுடைய இருதயங்கள் கடினப்படுகிறது. எல்லா வாதைகளும் நடத்தப்பட்டு அவைகள் நின்றபோது அவனுடைய வீடுகளில் உள்ள அவனுடைய வயல் நிலங்களில் உள்ள மிருக ஜீவன்கள்லாம் செத்து போயிற்று அப்படின்னு நினைக்கும்போது எகிப்தியார் அங்கே விசாரிக்கிறாங்க. கோசை நேட்டில் ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றும் நடக்கலைங்க. கொப்புளங்கள் அவங்களுக்கு ஒருத்தருக்கும் பாதிப்பு வரலைங்க. கல்மலை அங்கே பெய்யவே இல்லை. அங்கே இடிமுழக்கம் அங்கே இல்லவே இல்லை. அங்கே மின்னல் கீற்றுகள் அப்படியே தரையாக பாஞ்சி ஒரு அக்னி போல் இறங்கி வந்துச்சா? அங்கே ஒன்றுமே நடக்கலைங்க. எல்லாமே நம்ம தேசத்தில் தான் நடந்திருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது போல, நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிறது போல, முதல்ல பார்க்குறதுக்கு ஒரு போல தெரியல. அவங்க இவ்வளோ பாவம் செய்கிறாங்களே, அவங்க தப்பித்து கொண்டு இருக்கிறார்களே என்று நினைக்க தோணும். ஆண்டவருடைய கரம் வெளிப்படுகிற போது, ஆண்டவருடைய விரல் வெளிப்படுகிற போது
உலகத்தின் மக்களோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களோ, இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களோ அல்லது மந்திரவாதம் செய்கிறவர்களோ அவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு திரும்ப திரும்ப உணர்த்தி காட்டுகிறது. இங்கே 21வது வசனத்தை மாத்திரம் திரும்ப ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். 21வது வசனத்தில், எவன் கர்த்தருடைய வல்லமையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியே விட்டுவிட்டான் என்று பார்க்கிறோம். அதாவது பார்வோனை தேவன் தமது வல்லமையை காண்பிக்கவும் தேவ நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் நிலைநிறுத்தினேன் என்று வசனம் 16 அவர் சொல்லுகிறார். அதாவது இதனையே இரக்கம் காண்பிக்கப்படாமல் கடினப்படுத்தினதற்கு சான்றாக பவுல் எடுத்து அங்கே ரோமர் 19வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லுகிறார். அங்கே அதனால் ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் புறக்கணித்து தள்ளி அவனை எப்படியும் அழிச்சிருவேன்னு சொல்லுகிறது அல்ல. இங்கே பார்வோனை எதற்கு சொல்கிறாருன்னு சொன்னால், பார்வோனே தன்னுடைய வாயினால் அறிக்கையிடுகிறான். அப்படியானால் பார்வோனினுடைய இதயத்தை கடினப்படுத்தி அவன் கெட்டழியும்படி தேவன் தீர்மானித்து இருந்தார் என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. பார்வோன் தனது வாயாலேயே இதற்கு பதில் அளிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? நான் பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று சொல்லி வசனம் 27 அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். துன்மார்க்கத்தின் மேலே துன்மார்க்கத்தை செய்து பாவத்தை தண்ணீரை போல குடித்து இருதயத்தை கடினமாக்கி கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய தயவுக்கும் இரக்கத்துக்கும் நாம் எதிர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால்தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே தீங்கை ஆண்டவர் அனுமதிப்பார். அதுவரையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட போராடி நம்ம எப்படியாவது ரட்சிக்கிறதற்காக அவர் நம்மோடு கூட அவர் அன்பாக போராடக்கூடியவராக, கிருபையின் மேலே கிருபையை தந்து, இரக்கத்தின் மேலே இரக்கத்தை தந்து, வார்த்தைகளின் மேலே வார்த்தையை தந்து நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். கர்த்தர் எவரையும் அநீதியாக தண்டிக்கிறவர் அல்ல. அவரவர் தங்கள் தீமையினாலே தான் கெட்டு போகின்றனர். இன்று பாவ மன்னிப்பு வேண்டாம் என்று கெட்டழிகிறது அவரவர்கள் தீர்மானித்து விடுகின்ற தீங்காக இருக்கிறது. தேவன் எல்லாரையும் அன்புடன் அழைக்கிறத பார்க்கிறோம். இந்த யாத்ராம புத்தகத்தில் சில அந்த நிழல் உருவங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த எகிப்துன்னு அழைக்கிற அந்த இடத்துலெல்லாம் நாம் உலகம் என்று சொல்லி உலகத்தின் நிழல் உருவமாகத்தான் எகிப்து இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்தின் மக்களின் மேல் அத்தனை வாதைகள் வருகிற போது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளின் மேலே ஆண்டவர் அதை விலக்கி வைத்து விடுகிறார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இங்கே இஸ்ரவேலர்கள், அதாவது எகிப்தில் உள்ள மக்கள் அப்படிங்கிற காரியங்கள், இஸ்ரவேலர்களும் அங்கே இருக்கிறாங்களே, அவர்கள் அங்கே ஒரு பாவியான எகிப்தின் அடிமைத்தனம் என்பது பாவத்தின் அடிமைத்தனத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, பாவிகளாகிய மனிதர்கள். அதே போல் பார்வோன் இங்கே ஒரு சாத்தானுக்கு ஒரு நிழல் உருவமாகவே காட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல் மோசே இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி ஒரு நிழல் உருவமாக காட்டப்படக்கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். பஸ்கா ஆடு என்று சொல்லி நாம் படிக்க போகிறோமே, அது பாவ நிவாரண பலியாக தன்னைத்தாமே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுக்கு நிழல் உருவமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த அதிகாரத்தின்படி நம்ம தீங்குகளில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், பாவத்தில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அக்கிரமத்தில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களில் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், இந்த உலகத்துக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் காணும்படியாக உம்முடைய பாதுகாப்பை, உம்முடைய பராமரிப்பை ஆண்டவரே எங்கள் மேலே தாங்க, பாவத்திற்கு விலக்கி பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து உலகத்தில் நமக்கு வருகிற எல்லா ஆபத்துகளினின்று நம்மை தப்புவித்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராயிருந்து நமக்கு அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.